செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளை 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாளைய தினம் தமிழகத்திற்கு அந்த ரெட் அலர்ட் ஆனது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் தேனி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நாளைய தினம் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம் தேனி, தென்காசி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கூட தமிழகத்திற்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்றைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான அந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் அதி கனமழைக்கான வாய்ப்பு முக்கியமாக தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அடுத்த 4-5 தினங்களுக்கு இந்த கனமழை என்பது நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் நாளைய தினம் தேனி, தென்காசி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கையில் கூட 19 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த 3 மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயமுத்தூரினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.